காலிஃப்ளவர் சில்லி போடலாம். இன்றைக்கி காலிஃப்ளவர் அப்படியே உடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 65 மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நம்ம அது பத்தாது, அதனால் எக்ஸ்ட்ரா வந்து மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் வேண்டாம், மஞ்சத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, எல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூனு, அதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், 10-15 நிமிஷம் ஊறட்டுங்க. அப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நேற்று வெண்டைக்காய் சில்லி பண்ணுங்க, அது அந்த எண்ணெயிலே இப்போ பொரிக்க போகிறோம். இப்போ நல்லா எண்ணெய் காயட்டும், காய ஒட்டி போடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ மசாலா தடவி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. நல்லா ஒன்றா போடுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோவும் உங்களை வந்து சேரும். எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வணங்கிருச்சுங்க, காலிஃப்ளவர் நல்லா வணங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். ரெண்டாவதாக போட்டிருக்காங்க, இதுவும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் காட்டுறேங்க. இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை அதில் போட்டுடலாம். காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.